ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருக்கேன். டோர் ஓபன் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கா? வரேன். இப்போதான் காது கேட்டிருக்கு போல. நீயா? நான் கூட வேற யாரோ நினைச்சேன். டோர் ஓபன் பண்ண இவ்வளவு நேரமா? நான் தான் வரேன்னு சொன்னல. இதுக்கு சும்மா கதவு தட்டிட்டே இருந்த. அப்படி தட்டிமே மேட ஆறாம தானே இந்த டோர் ஓபன் பண்றீங்க? நான் என்னமோ வேணும்னு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாடி, நீ விழுந்தா பண்ணிருப்ப. உன் காதல் விழுந்துமே விழாத மாதிரி இருந்திருப்ப. அவ எதனா தட்டிட்டு பண்ண பாரு, நமக்கு என்னன்னு. ஓ, காதல் விழாம தான் அந்த டோர் ஓபன் பண்ணனும். அதான்டி, காதல் விழுந்திருக்கும். ஆனா வேணுனே வராம வந்திருப்ப. யோ, என்ன நீ சொல்றதானே? ஓ, நான் தான் கதவு தட்டணும் உங்களுக்கு தெரியாது. யோ, நீ வெளிய இருக்க எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்றதானே? நானும் சொல்லியிருந்தா இன்னும் 1 hour வெயிட் பண்ண வச்சிருந்திருப்ப. ஓ, அத சத்தம் கட்டம் கதவு தட்டிட்டு இருந்தியா? நீயே தெரிஞ்சதா டோர் ஓபன் பண்ணிருக்கே மாட்டே. அதான் தெரியுமே. குழப்பையா? அதான். உனக்கு தானே ரொம்பவே இருக்கு. உன்னை விடவா? ஆமா, என்னை விட அதிகமாவே இருக்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? சார்ஜர் போடுதா இந்த தட்டு தட்டினீங்களாக்கும். விட்டா டோரை உடைச்சிருப்பீங்க போல. இன்னும் 2 minutes ஆகியிருந்தா அப்படிதான் பண்ணிருப்பேன். தெரியும். நீ பண்ணாலும் பண்ணுவ. நீ தானே சொல்றதானே? நானும் தெரியாதப்பதான் டோர் ஓபன் பண்ண இவ்வளவு நேரம். நானும் தெரிஞ்சிருந்தா விடிஞ்சிருக்கும். நீனே தெரிஞ்சிருந்தா உடனே வந்து டோர் ஓபன் பண்ணிருப்ப. ஓ, அப்படிங்களா மேடம்? இப்பதானே சொல்லிருக்கீங்க. இனி இதையே ஃபாலோ பண்றேன். ரொம்பனா என்ன? அவ்வளவு நேரம் கதவு தட்டிட்டு இருந்தீங்க. நீனே சொல்றதானே? வாய் என்ன கொழுக்கட்டியா வச்சிருந்த? ஆமாடி, கொழுக்கட்டை தான் வச்சிருந்தேன். பாதி சாப்பிட்டுட்டேன். வேணுமா? இந்த பேச்சு கூட குறைச்சல இல்ல. இவ்வளவு பேசுறியே, நான் தான் சொன்னா குறைஞ்சிடுவியா? ஆமாடி, குறைஞ்சிடுதான். இப்ப எதுக்கு தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் என்ன நான் பண்றேனோ? ஏன் அது தெரியாதா? ஏய், என்னடி? என்னடினா? நீ ஏன் குரல் கொடுக்கற? என்ன குரல் சொல்லணுமா? ஓ, குரல் சொன்னதா அம்மனி கதை தரப்பீங்களோ? இப்ப எதுக்கு எடுக்க மடக்க பேசிட்டு இருக்க? யாரு? நான் பேசிட்டு இருக்கேனா? ஆமா, நீ தான் பேசிட்டு இருக்க. நான் என்னமோ வேணும்னு கதவு திறக்காத மாதிரி பேசுறேன். சரி, நீங்க வேணா கதவு திறக்கல போதுமா? இந்த பேச்சை விட்டுட்டு வேற வேலை என்னவோ அதை போய் பாருங்க. என்ன இப்ப லைனே போக மாட்டேங்குது? எங்க இருக்காங்க வேற தெரியலையே. ஜோ, திரும்ப என்ன அதே சொல்லிட்டு இருக்க? என்ன ஏன் நீ கூப்பிடல? என்ன கூப்பிடு தானே? அடியே, இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? மனுஷருக்கு நிலைமை புரியாம. இங்க பாரு, நான் வேணும்னா திறக்காம இல்ல. நீனே தெரிஞ்சிருந்தா அப்படியே வந்திருப்ப. நான் வேற யாரோ நினைச்சுதான். நானும் தெரிஞ்சிருந்தா அப்படியே வந்திருப்பியா? ஆமா, என்ன பண்ணிட்டு இருந்தா? ஓ, இப்பதான் கேட்கணும்னு தோணுதா? ஆமா, நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். வந்தோடனே கேட்டிருக்கணும், கேட்க மறந்துட்டேன். போதுமா? ஓ, அப்படியா? நானும் நீங்க ரூமுக்கு வந்தோடனே சொல்லிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். நான் சேரி கட்டிட்டு இருந்தேன். வேற யாரோ நினைச்சு அவசர சும்மா எடுத்து சுத்திட்டு வந்தேன். நீனே தெரிஞ்சிருந்தா அப்படியே வந்திருப்ப. இது அப்படியே வந்திருப்பியா? ஆமா, நீ குரல் கொடுத்திருந்தா அப்படியே வந்து ஓபன் பண்ணிருப்ப. இது சத்தமே காட்டலையே. என்ன? சாரி, நான் கவனிக்கல. சரி, நீங்க ரெடி ஆயிட்டு சொல்லுங்க. நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போக வேண்டாம், நான் சேரி கட்டிட்டேன். சாரி, சொல்லிருக்கல. நான் ரூம்குள்ள வந்திருக்க மாட்டேனே. சொல்லிருக்கலாம், யாருன்னு தெரியாம நான் என்னன்னு சொல்ல? நீனே தெரிஞ்சிருந்தா சொல்லிருப்ப. வேற யாரா கதவு தட்டி அவங்க கிட்ட நான் சேரி கட்டணும்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு டென்ஷன்ல மொபைல் ஆஃப் ஆயிட்டு அதான் சார்ஜர் போடலான்னு. வந்தப்பவே பார்த்தேன். என்ன தள்ளி விட்டுட்டு போனீங்க. எதனா இம்பார்ட்டன்ட் கால்க்கு வெயிட் பண்றியா? இல்ல, ரொம்ப நேரமா போனே பார்த்துட்டு இருக்கியா? அதான் கேட்டேன். இல்ல, சிக்னல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு. செஞ்சு வச்ச இடுப்பு சின்னஞ்சிறு மாடிப்பு எம்மனசை எட போடும் வச்ச அழக கூறு கட்டி
உசுறு கண்ணுக்குள்ள கடை போடும். நான் சின்ன பையன் நீ கண்ண பையன் நான் சொன்ன செய்ய வாய் 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 இருக்கா? ஹாய் யாழ்க், ஒன்னதாப்பா இருக்கா? ஆ சிக்னல் இருக்கா? ஆ இருக்கு, நல்லாவே இருக்கு. ஓ அப்போ ஓகே. ஆ ஓகேன்னு சொன்னேன். ஓகேவா? எதுக்கு? சிக்னல் கிடைச்சிச்சுல அதுக்கு. ஆ சிக்னல் கிடைச்சிருச்சுதான், ஆனா தப்பான டைம்ல கிடைக்குதே. என்ன? ம் இவ்வளோ வருது, நேரங்காலம் தெரியாம இப்படி வந்து நிக்கிறாளே. ஏய் என்னப்பா, என்னாச்சு உனக்கு? என்னாச்சுன்னா தெரியலையே. தெரியலையா? சரி ஜீவி வர சொன்னா, நான் என்னன்னு கேட்டு வரேன். என்ன? உன் பார்வையில் ஓர் வார்த்தை உயிரில் கலந்த அழகே, என் நெஞ்சில் உன் ஞாபகம் என்னை கொல்லாமல் கொள்கின்றதே பெண்ணே. உன் பார்வையில் என்ன? சரி தள்ளு. ஜீவி வர சொன்னா, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். உன்கிட்ட தான் சொல்றேன், நகரு. எதுக்கு அப்படி சொன்ன? எதுக்கா? ஜீவி வர சொன்னா, நான் போயிட்டு வரேன். அது இல்ல, நீனு தெரிஞ்சிருந்தா அப்படியே வந்திருப்பேன்னு. ம் ஆமா. அப்படியானா? அப்படின்னா அப்படிதான், அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியா? ம் ஆமா. நான் வரதால உனக்கு எதுவும்? ம்ஹும், இல்ல, நீ வரதால எனக்கு என்ன? நீதானே? நான் தானா? நீதான். அதான் நான் தானா? என்ன? ஏ உனக்கு தெரியாதா? ம் தெரியல. நான் தானா எந்த மீனிங்ல சொல்ற? இது என்ன கேள்வி? நான் தானா எந்த மீனிங்? எந்த மீனிங்னா? ஏன்னா நீ என்னோட. உன்னோட? நான் போறேன். உன்னோட? சரி தள்ளு, நான் போறேன். சொல்லிட்டு போ. உன்னோட? நான் எதுவும் சொல்லல. ஜீவி வெயிட் பண்ணுவா, நான் போறேன். இருடி. ஹல்க், என்ன? உன்னோட? ம்ஹும். எதுக்கு அப்படி சொன்ன? ஆ. எதுக்கு அப்படி சொன்ன? தெரியாம சொல்லிட்டேன். தெரியாம சொன்னியா? ஓ சரி, நீனும் தெரிஞ்சிருந்தா அப்படியே வந்திருப்பேன்னு சொன்னல. சரி இல்லாமலா? ஆஹா, அப்படி எதுக்கு அப்படி சொன்ன? நான் வந்து நீ வந்து இல்ல, நீ கதவை வேகமா தட்டினியா, அதான் ஏதோ எமர்ஜென்சின்னு நினைச்சு அப்படி சொன்னேன். அதுக்கு தான் அப்படி சொன்னேன், வேற எதுவும் இல்லை. சரி நீ நகரு, நான் போறேன். போலாம் இரு. என்ன? சரி போ, சரியா சரி பண்ணிட்டு போ. முடிஞ்சா சரி கூட மாத்திட்டு போ. இந்த சரி உனக்கு நல்லா இல்ல. ஹல்க், ஆ உன்னை கண்டு நான் சொக்கி நிக்கிறேன், கண்ணுக்குள்ள நான் தண்ணி வைக்கிறேன். சொல்லாமத்தான் தத்தளிக்கிற தாளாமத்தான் தள்ளி நிக்கிற. ஹல்க், சாரி. நீ யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற, ஆனா நான் உன்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், காயப்படுத்துறேன். நீ ஏன்டா அப்படி இருக்கிற? என் மேல கோவப்படு, பெருமை காட்டு, என்னை காயப்படுத்து, என்னை கஷ்டப்படுத்து. இப்படிலாம் இருக்காத. என்னையே கஷ்டப்படுத்த
அளவுக்கு ஒருத்தர் இல்ல. என்ன இவ்வளவு பேர் பேரை கொட்டி தீர்த்துடு. இப்படிதான் இருந்தா என்ன கொட்டு உணர்ச்சியில தள்ளாத. ஹல்க், ம் நீ ஏன் என் மேல கோவப்பட மாட்டே? உன் மேல கோவப்பட எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கோவப்படுற உரிமைய நான் எப்பவே இழந்துட்டேனே. தொலைவில் என்று பார்த்த கனமா, அருகில் இன்று நேரம் ரணமா, கொல்லாமல் நெஞ்சை கொள்வதென்ன கூறாய், வாய்விட்டு அதை கூறாயோ, சொல்லாமல் என்னை விட்டு நீயும் போனாய், என்னாவேன் என்று பாராயோ. நிபி, உள்ள வாங்க வருண். என்ன நிபி இன்னும் ரெடியாகாம இருக்கா? ரெடியா கரியா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுதே. நான் கிளம்பி தானே இருக்கேன். என்ன இப்படியே வா? ஆமா. என்ன நிபி சொல்ற? எங்க போறேன்னு தெரியுமா? தெரியுமே. அப்படி ஏன் இப்படி? எப்படி? உங்களுக்கு ஓகேவா? என்னது ஓகேவா? ஒன்னும் இல்ல. சரி வா. எங்க போறேன்னு தெரிஞ்சுதான் இப்படி ரெடியானியா? ஆமா. என்ன நிபி, நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டியே? என்ன வருண்? இல்ல, இந்த சாரி வேண்டாமே. ஏன் வருண், நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ஆனா இப்போ செட் ஆகல. வேற சேஞ்ச் பண்ணிட்டு வரியா? வேற வா. டைம் ஆகுதுல. அப்புறம் லேட் ஆகும். வேண்டாம். பரவாயில்ல, இவ்வளவு நேரம் ஆனாலும் நீ போயிட்டு வேற சேஞ்ச் பண்ணிட்டு வா. இல்ல வருண், டைம் ஆகும். நான் தான் சொல்றல, இவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு. என் பொண்டாட்டி எல்லாரும் விடவும் ரொம்ப அழகா தெரியணும். 2 minutes. எங்க போறீங்க? வெயிட். சரி, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவா? எதுக்கு? இல்ல, நான் ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. அங்கதானே இருக்கு. அங்க போயிட்டு சாரி எடுத்துட்டு வரேன். எங்கேயும் போக வேண்டாம், இரு வர. போக வேண்டானா அப்புறம் எப்படி சாரி சேஞ்ச் பண்றதா? அங்கதானே இருக்கு என்னோட ட்ரெஸ் எல்லாம். அங்கதான் இருக்கு, இரு வர. ஏன் நீங்க போயிட்டு எடுத்துட்டு வர போறீங்களா? இங்க பக்கத்துல தானே இருக்கு, நானே போயிட்டு வரேன். இருடி, எங்கேயும் போக வேண்டாம். சரி, என்ன பண்றீங்க? இரு வர. இந்த நிபி. என்னது? என்னதா? ஏன் தெரியலையா? தெரியுது. யாருக்கு? யாருக்கா? உன்கிட்ட கொடுத்தா உனக்கு தான். எனக்கா? ஆமா. யாருது? அண்ணிதா? அண்ணி சரி, எனக்கு எப்படி? பிளவுஸ் செட் ஆகாதே. இது அக்கா சரியில்லை, உன்னுடைய சரி. என்னதா? நான் அந்த கலர்ல சரியா வச்சிலையே. அப்புறம் எப்படி? வளர்ந்து வந்தது. அடியே, உனக்காக நான் வாங்கினது. அப்போ இது உன்னுடையது தானே? எனக்காகவா? எப்போ வாங்குனீங்க? இதெல்லாம் வாங்கி பல மாசம் ஆகுது. என்ன? ஆமா, உன்கிட்ட கொடுக்கலாம்னு நினைப்பேன். அப்புறம் வேண்டான்னு ரிட்டர்ன் வந்துருவேன். ஏன்னா கேக்குற? அப்ப கொடுத்தா என்ன பண்ணிருப்ப? தெரியலையே. அப்ப கொடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு தெரியுமே. நான் கொடுத்திருந்தா நீ வாங்கியிருப்பியா? என் மூஞ்சி மேல தூக்கி வீசிருப்ப. அதையே நீங்க முடிவு பண்றீங்க. அப்ப கொடுத்து பார்த்திருக்கணும். கொடுத்திருந்தாலும் இதான் நடந்திருக்கும். ஏன்னா உங்களை பத்தி அந்த அளவுக்கு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். சரி வாங்கிக்கோ. உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் இந்த சரியை கட்டிக்கோ. வாங்கிக்கோ நிவி. நான் வெளியே வெயிட் பண்றேன். நீ சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லு. சரி, எல்லாம் ஓகே தான். பட் பிளவுஸ் இதுலயே இருக்கு. இதுல இருக்குதா? ஆனா ஸ்டிச் பண்ணனும்ல. பண்ணிதான் இருக்கு. ஸ்டிச் பண்ணிருக்கா? எப்படி? ஓகே. ஆனா எனக்கு உனக்கு கரெக்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாரு. இமேதான். இமையாவா? ஆமா, இமேதான். இமேதான் ஹெல்ப் பண்ணா. உனக்கு இந்த மாடல் பிடிக்குமான்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சப்போஸ் உனக்கு பிடிக்கலனாலும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி போகவா இல்ல எதனா ஹெல்ப் பண்ணவா? என்ன? இல்லம்மா, சும்மா ஒரு ஒத்தாசை. ஒண்ணு வேண்டாம். வெளிய போறீங்களா? ஓகே, வர உதவி வேண்டாம்னு சொல்றீங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. வெளிய போறீங்களா? அப்புறம் உங்க இஷ்டம். நான் வெளியே தான் இருப்பேன்.
எந்த உதவி வேணாலும் தயங்காம கேளுங்க, உடனே வரேன். ஏய் தயங்காதம்மா, எதா இருந்தாலும் சொல்லு. வருண், என்ன மாம்சே தலையில என்ன சிரிச்சிட்டு இருக்க? அப்படியே நினைச்சு சிரிக்கிற? கவி சும்மா. சும்மா சும்மா இப்படி இருக்காத மாம்சே, அப்புறம் பைத்தியம் நினைச்சு புடிச்சிட்டு போயிட்டு போறாங்க. கவி ஆமா அக்கா எங்க? ரெடி ஆகிட்டு இருக்கா? என்ன இன்னும் ரெடி ஆகலையா? கீழ உங்க அக்கா குதிச்சிட்டு இருக்காங்க, டைம் ஆகுதுன்னு. நீ என்னன்னா தலையில என்ன சிரிச்சிட்டு இருக்க? அதான் இன்னும் டைம் இருக்குல்ல. ஆமா ஆமா டைம் இருக்குல்ல. பொண்டாட்டி ரெடி ஆகுற வரை டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அப்படிதானே மாம்சே? அப்படி இருந்தாலும் நல்லதானே இருக்கும். ஏன் இருக்காது? கீழ வந்து பாருங்க உங்க அக்கா என்ன ஆட்ட ஆடுறாங்கன்னு. 10 மினிட்ஸ்ல வந்துடும் சொல்லிடு. சரி, நீ என்ன ரெடி ஆகாம இருக்கா? நான் ரெடியா தான் இருக்கேன். அக்கா வந்து அப்படியே கிளம்பிட்டான். கவி, உன் ஃப்ரெண்ட் என்கேஜ்மெண்ட்டுமா? ஆமா. என்ன ஆமான்னு சாதாரணமா சொல்ற? அதுக்கு நீ கெத்தா இருக்க வேண்டாமா? எனக்கு ஆசைதான். ஆனா என் ஃப்ரெண்ட் கஷ்டப்படுறப்போ நான் மினிக்கிட்டு போனா நல்லாவா இருக்கும்? அவன் மனசு இன்னும் கஷ்டப்படும். என்ன அப்ப ஜீவிக்கு இந்த என்கேஜ்மெண்ட் பிடிக்கலையா? பிடிக்கிறதா? என்ன கவி சொல்ற? ஐயோ என்ன மாம்சே இப்படி சடனா வச்சிட்டாங்களா? அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினா. அவளுக்காக தான். அவளுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு நானே இப்படியே. ஏன்னா நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கு மேல அவளுக்கு ஒண்ணுனா அது எனக்கும் தானே. என் ஃப்ரெண்டுக்காக இந்த தியாகம் கூட பண்ண மாட்டேனா என்ன? ஜீவி நான் இருக்கேன்டி. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. சரி, இப்ப எதுக்கு சம்மந்தமா பேசிட்டு இருக்க? அப்போ நான் இவ்வளவு நேரம் என்ன பேசினா உங்க காதுல வாங்கலையா? போ மாம்சே, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? உன்கிட்ட சொன்ன பாரு. சீக்கிரம் வா, இல்ல உங்க அக்கா பத்திரகாளி மாறிடுவாங்க. கவி கவி என்ன ஃப்ரெண்ட்ஷிப் டா? வருண், வரணிபி. அழக பார்த்து மனச பார்த்து மயங்கி போனேன் நானே, அலையில்ல கடலை போல அசையாம நின்னேனே, கரமேலே உன்னை பார்த்து தசமாறி வந்தேனே, எனக்குள்ளே என்ன தேடி புதுசாக பிறந்தேனே. யாரோ நீ யாரோ அவ பேர சொல்லிடத்தானே கிட்டத்தட்ட கொண்டு புட்டா. எப்படி இருக்க? எல்லாம் ஓகே, ஆனா இரு வரேன். இப்போ எங்க போறீங்க? 2 மினிட்ஸ். எல்லாம் ஓகே, ஆனா பூவும் போட்டு மட்டும் மிஸ் ஆகுது. அதான் எடுத்துட்டு வந்தேன். மறந்துட்டியா? இல்ல. சரி கொடுங்க. இருங்க, கொண்டு வந்த எனக்கு வைக்க தெரியாதா? வேண்டாம் வருண், கொடுங்க நானே வச்சுக்கிறேன். நானே வச்சு விடுறேன். இல்ல வருண். ஏன் நான் வைக்க கூடாதா? அப்படி இல்ல. அப்படி என்ன? நானே வச்சு விடுறேன். பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே, உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நானே நானே, உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன், நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என்னாலும், இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகை நதி. இப்போ ஓகே, ஆனா என்னமோ எக்ஸ்ட்ரா இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கா? என்னது? அழகுதான். இனி எப்பவும் பூவும் போட்டு வைக்க மறக்க கூடாது, ஓகே? அதுக்கு சொந்தக்காரன் தான் நான் இருக்கல. எப்பவுமே பூவும் போட்டோட தான் இருக்கணும். நான் இல்லைனாலும் இதை மாற்றக்கூடாது. ஏன்னா இது உன்னோட உரிமை, ஓகே? யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. எல்லாம் ஓகே, சூப்பர். போலாமா? வருண். பேபி வருண், நீங்க எப்பவும் என்ன மாத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் பூ போட்டு மறந்து வருஷம் ஆகுது. நான் எது பண்ணாலும் சந்தேகப்படுவான். பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, கொஞ்சம் நல்ல
நிபி, என்னாச்சு நிபி? ஒன்னால வரேன். தேங்க்ஸ். எதுக்கு? சரிக்கா? சரி பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. எங்க உனக்கு பிடிக்காம போயிருமோன்னு நினைச்சேன். தேங்க்ஸ் நிபி. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ? பிடிச்சிருக்கு. நிபி, உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை நீதும் என்று வாடி நின்ற போதிலே, முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே, ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். உன் உறவென்பது யுக யுகங்களை கடந்து. ஆகாஷ், இது யாரு வீடு? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நானும் கிளம்புற நேரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம இருக்க. இங்க எதுக்கு வந்திருக்கோம்? இது வேற யார் வீடும் இல்ல, என்னோட அத்தை வீடு தான். ஓ, அத்தை வீடா? உனக்கு அத்தை இருக்காங்களா? ம், இருக்காங்க. அத்தை இருக்காங்களா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதே. உங்க அப்பா கூட பிறந்தவங்களா? ம், ஆமா. என்னடா சொல்ற? இப்படி ஒரு சொந்தம் இருக்கா? இத்தனை வருஷமா இல்லாம இப்ப எப்படி? அது வேற கதைடா, அப்புறம் சொல்றேன். இங்க எதுக்கு வந்தான்னு கேட்டேன். என்னோட ஆசை தம்பிக்கு நிச்சயம் பண்ண போறாங்களாம், அதான் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். மதிக்கு என்கேஜ்மெண்டா? ம், ஆமாண்டா. என்னை தனியா பிரிச்சு விட்டுட்டு இங்க வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு நானும் பார்க்குறேன். அவனுக்கு நிச்சயமா பண்ண போறீங்க, பண்ணுங்க. என்னோட கடமைக்கு நானும் பண்றேன். என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழ போறியா? எப்படி வாழன்னு நானும் பார்க்குறேன். நீ ஆசைப்பட்டவளோட கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஆனந்தத்தில் இருக்கல? இரு, அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் இந்த ஆகாஷ் யாருன்னு தெரியும். ஆகாஷ், உனக்கு எப்படி தெரியும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு? ஜெனி தான். ஜெனியா? அவ எப்படி சொல்லுவா? அவதான் மதி பக்கமாச்சே. அவ சொல்லல, அவ மூலியமா தான் தெரிய வந்தது. ஜெனி ஆபீஸ்ல மீரா கிட்ட போன் பேசிட்டு இருந்தா. அப்போதான் கேட்டேன், மதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மீரா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் மித்ராவுக்கு கால் பண்ணேன். மதிக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். அப்போதான் இங்க நடக்கிற கூத்துல எனக்கு தெரியும். ஜெனி பொய் சொல்லி மீரா அவங்க வர வைக்கிறா. பொய் சொல்லி மீராவை எதுக்கு வர வைக்கணும்? ஓ, இந்த கதை உனக்கு தெரியாதுல்ல? மீரா மதிய உருகி லவ் பண்றா. அதான் இந்த என்கேஜ்மெண்ட் எப்படியாவது ஸ்டாப் பண்ணலான்னு ஜெனி இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ வரத்துக்கு முன்னாடியே நான் அந்த நிச்சயத்தை நிறுத்திடுவேன். ஓ, மீரா வராளா? வாடி, என்கிட்ட இருந்து தப்புச்சுன்னு நினைச்சேன். இது எனக்கான நேரம்டி. உன்னை எப்படி பழி வாங்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுவும் நல்லதுக்கு தான். என்னடா? ஆ, ஒன்னும் இல்ல ஆகாஷ். ஆமா, நீ எப்படி நிறுத்த போற? ம், பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள போறேன், அதுக்கப்புறம். சரி, எப்படி உள்ள போகுவ? எல்லாரும் உன் மேல செம்ம கோபத்துல இருக்காங்க. அதானே உன்கிட்ட கூட சொல்லாம இருக்காங்க. இப்ப நீ போனா அவனை அப்படியே உள்ள வான கூப்பிடுவாங்களா என்ன? அதான்டா, எல்லாருமா சேர்ந்து என்ன ஒதுக்கிட்டாங்களே, அதுக்கும் சேர்த்து அவங்களுக்கு இருக்கு. அதான் என் அத்தை இருக்காங்களே, அவங்க கிட்ட கொஞ்சம் எமோஷனலா பேசினா போதும், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்களே அப்புறம் என்ன உள்ள கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. வாங்க வாங்க. என்ன அண்ணா நீ சீக்கிரமா வந்துட்டீங்க போல. இல்லம்மா தங்கச்சி, கொஞ்சம் வேலை, அதான் வர முடியல. போங்கண்ணா, நீங்க முன்னாடி வந்திருக்கணும். இவ்வளவு லேட்டா வரீங்க? உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி நேரம் கழிச்சு வரீங்க. இது உங்க வீட்டு விசேஷம், இதுக்கே நீங்க இவ்வளவு லேட்டா வரலாமா? அப்படி நல்லா கேளுங்க அண்ணி. அண்ணனுக்கு தான் வேலை இருந்தது, வர முடியல. நீங்க முன்னாடி வந்திருக்கலாம்ல. நான் முன்னாடி வந்தா உங்க அண்ணன் நிச்சயத்துக்கு வந்திருக்க மாட்டாரு, கல்யாணத்துக்கு தான் வருவாரு. சரி உள்ள போங்க, நான் வரேன். சரிம்மா தங்கச்சி. அம்மா அப்பா வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா, உள்ள போங்க. சரிம்மா. அத்தை, ஸ்வேதா வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்க அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ வந்திருக்கன்னு அண்ணா சொன்னாரு, ஆனா என்னால வந்து பார்க்க முடியல. ஐயோ அத்தை, இருக்கட்டும், நான் தான் வந்து உங்களை பார்த்துருக்கணும், என்னாலே வர முடியல. சாரி அத்தை.
அதுக்கு எதுக்குமா சாரியா சொல்லிட்டு இருக்க? உள்ள போ. சரிங்க அத்தை. வாங்க தம்பி, வாங்க செண்பகம். வரேன் நீ. நிவிதா, வருண், கவி, எல்லாரும் வாங்க. வரமா. சரி, எல்லாரும் உள்ள போங்க, நான் வரேன். சரிக்கா. அத்தை, ஆகாஷ், என்ன உள்ள வான்னு கூப்பிட மாட்டீங்களா அத்தை?